யாரு விரும்பத்தகாதது, யாருடைய விரும்பத்தகாததை நான் செஞ்சுட்டேன். அதான் அவங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க யாரு விரும்பத்தகாத செய்யறது? அப்பாசிங்கிறது அது ஒரு அரசு சார்ந்த அமைப்பா இல்ல பொது அமைப்பா? அரசு சார்ந்தது இல்ல, பொது அமைப்பு. பொது அமைப்புல இப்ப அந்த நிகழ்ச்சியில இப்ப நாங்க எங்க கட்சி நிகழ்ச்சியில எல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து, வேற தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுறோம். உங்களுக்கு புரியுது? இது உங்களுக்கு இப்ப சொன்னதுதான், நான் சொன்னதுதான். இப்போ இது நாடு, ஏன் நாடு, இது தமிழ் நாடு. இதுல எங்க இருக்கு திராவிட நல் திருநாடு? நீங்க கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உறிஞ்சவனு வரிகள் வருதுல்ல, அந்த வரிகள் எங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்துல? ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு வருதுல்ல, அந்த வரிகள்லாம் எங்க? 10க்கும் மேற்பட்ட வரிகளை நீங்க எடுத்துட்டீங்க. நான் என்ன செய்யறேன், மொத்தமா பாட்டே எடுத்துட்டேன், அவ்வளவுதானே. ஏன் திராவிட நல் திருநாடு இங்க வருது? திராவிடம்ங்கிற சொல்லு என்ன மொழி? என்ன மொழி சொல்லு? தமிழ் தாய் வாழ்த்துல சமஸ்கிருத சொல் அதுல வருதா இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்துல என்ன திராவிடம் வருது? திராவிட நாடு எங்க? உங்க வசதிக்கு நீங்க திராவிடம்னு சொல்லு வந்தவொன்னா அதை தமிழ் தாய் வாழ்த்தா ஆக்கிட்டீங்க. என் வசதிக்கு இப்ப நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எங்க தாத்தா புரட்சி பாவலன் எழுதின பாட்டு இருக்குது, அதை தூக்கி தமிழ் தாய் வாழ்த்தா போடுவேன், அவ்வளவுதானே. இப்ப அந்த பாட்டை இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசு விழாவில் நீங்க போடாம இருங்க. இது பொது நிகழ்வு. இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது பதிப்பாளர்களுடைய அமைப்பு அரசு காசுல இயங்குது, அரசு கொடுக்குது அப்படின்னா அரசுக்கு காசு எது? என்னை கண்டிக்கிறீங்கல்ல, என் காசு அதுல இருக்கா இல்லையா? அந்த முன்னாடி இருந்து நான் பேசும்போது கைதட்டினவன் காசுலாம் அதுல இருக்கா இல்லையா? தமிழன் காசு தானே இருக்கு. அப்ப நான் என்ன இந்தி தாய் வாழ்த்து போட்டேனா இல்ல இங்கிலீஷ் தாய் வாழ்த்து போட்டேனா? தமிழ் தாய் வாழ்த்து தானே போட்டேன். அதுக்கு தூய தமிழ்ல எங்க தாத்தா புரட்சி பாவலன் பாடிய பாடலை போட்டேன், வேற யார்ட்டும் இல்ல. ரவீந்திரநாத் தாகூர் பாட்டு எதையும் போட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன உனக்கு பிரச்சனை? அந்த பாட்டை போட்டதுனால கொட்டையே பத்தி எரிஞ்சிருச்சு, பல பேர் இறந்து போயிட்டான், அப்படிதான் இருக்கா? பிரச்சனை இருக்கா? சார் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் இருங்க தம்பி, நான் இறங்கிட்டு வந்த பிறகு கலைஞர் கின்னஸ்ன்னு ஒரு நூல் வெளியிட்டு இல்லை. அது யாரு வெளியிட்டு பேசுனது? மதிப்பிற்குரிய எங்க ஐயா துரைமுருகன், அன்பிற்கினி எங்க அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டீங்க. அதுல பெரிய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யார கட்சிக்காரங்கெல்லாம் பேசுனீங்க. நானாவது கொஞ்சம் இலக்கியம் பேசினேன். அதுல நீங்க முழுக்க அரசியல் தான் பேசுனீங்க. அது என்னது? அது என்னன்னு சொல்லுது? ஏங்க நீங்க பேசுனா அது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருது. அது நான் பேசுனது தவறு என்றால் நீங்க பேசுனது எப்படி சரி? ஆமா, எனக்கு மட்டும்தானே கண்டனம் தெரிவிக்க முடியும். எனக்கு நான் மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. அதுதானே நாம் ஏறி மேடையில பேசி இவ்வளவு பிரச்சனை கூட ஆகல, இந்த கண்டனம் கூட வரலைன்னா நான் எதுக்கு 1/2 நாள் செலவழிச்சுட்டு போய் மேடையில் ஏறி பேசணும்? சேகராசுரன்ல வினை ஆற்றாத சொல் வீணுங்கிறான். பேசினா ஒரு பிரச்சனை உருவாகணும், ஒரு பிரளயம் ஏற்படணும், ஒரு கலகம் ஏற்படணும். இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு போய் பேசணும்? அது வேற யாராவது பேசுவாங்க. அப்ப நான் இப்படி பேசட்டா? இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த புத்தகம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அட்டை வடிவமைப்பாளருக்கு ஒரு நன்றி. அதுல உள்ளே பல சிறப்பான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. கட்டுரை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் இதிலே மொத்தம் 1,35,000 எழுத்துக்கள் இருக்கிறது. தமிழ் தேசம் இருக்குது, தமிழ் தேசியம் இருக்கு. தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசாம தமிழ் தேசியத்தின் மகன், இந்த அரசியலை முன்னெடுக்கிற மகன், பிரபாகரன் மகன், அதை கூட பேசலைன்னா அப்படி நான் கைத்தடி வச்சிருக்கேன்னா துப்பாக்கி வச்சிருக்கேனா? கைத்தடி வச்சிருக்கே தட்டி தட்டி நடக்கிறான். நான் துப்பாக்கி வச்சிருக்கேன். 2 குண்டாவது வெடிக்கணும், 2 தோட்டாவது வெடிக்கணும். இல்லைன்னா போய் எதுக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இல்லைன்னா என்னையும் எங்களுக்கு வெளியிடணும். எல்லாரும் அரசியல் தான் பேசுறாங்க. அதுல நான் பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால இது பிரச்சனையா இருக்கு.